ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் கடந்த 2 மாதங்கள் நம்மை நடத்தினார். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிற உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்வில் தேவன் செய்வதை, நமக்குள் இருந்து செய்வதை, நம்மை கொண்டு செய்வதை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். இந்த மார்ச் மாதத்திலும் தேவனுடைய கிருபைக்காய், தேவ பிரசன்னத்திலே நமக்கு மிகுந்த பலனும் நம்பிக்கையுமாய் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே உணர்த்தின வேத வார்த்தை யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வருடத்தின் துவக்கத்திலே நமக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று வாக்கு பண்ணின தேவன், கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேதத்தின் மூலமாக தியானித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை தம்முடைய செய்கையை குறித்து ஆண்டவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள், கணக்கில் அடங்காதவைகள், வழியே இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிறவைகளை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குகிற காரியத்தை தேவன் செய்வது என்பது மிக எளியது. மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமான ஒன்று. உண்மையிலே ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய புத்திக்கு எட்டாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விதத்துல ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்வார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத விதத்துல, நம்முடைய யோசனைகளில் நினைத்து பார்க்க முடியாத, நம்முடைய யோசனைகளில் தோன்றாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். பொதுவாக முற்றிலும் இயலாத, எதிர்பாராத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும் பொழுது நாம் ஆச்சரியத்தில் மூழ்கி போய்விடுவோம். அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கும்போது மனுகுலத்திற்கு இன்றும் கிரகிக்க கூடாத காரியமாகவே காணப்படுகிறது. எத்தனையோ மடங்கு அறிவியல் பெருகினாலும் கர்த்தருடைய கிரிகைகளை ஒருவனாலும் ஆராய்ந்து முடியாது. நாசா விஞ்ஞானிகளினாலும், இஸ்ரோ விஞ்ஞானிகளினாலும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளினாலும், யார் நினைத்தாலும் ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவருடைய செயல்களை ஒருவராலும் அளந்து தீர்த்துவிட முடியாது. ஆண்டவருடைய செய்கையை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக அடக்கி வைத்து விட முடியாது. அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் உங்களால கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் கிரகிக்க முடியாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை இந்த மாதத்தில் மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறார். உங்களை மகிழ்ச்சியினாலே நிரப்ப போகிறார். சங்கீதம் 92 சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உம்முடைய செய்கையினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஆண்டவர் அப்படி உங்களை இந்த மாதத்துல ஆண்டவர் மகிழ பண்ண, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவருக்கு நான் இன்றைக்கு ஒரு தலைப்பிலே அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஒன்றுக்கும் வாய்ப்பில்லாத இடத்துல ஆண்டவர் ஒரு வாய்ப்பை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டாக்கி தருவார். அதுதான் கிரகிக்க முடியாத பெரிய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 11வது வசனம், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் வயது சென்று முதிர்ந்தவர்களாக மாறிவிட்டார். அது மட்டுமல்ல, இனி குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லாதவர்களாய் எல்லாம் முடிந்து போன நிலைக்கு வந்துவிட்டார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி, அதை கேட்டதும் சாராளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஆகையால் சாராள் தான் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று கேள்வி கேட்கிறார். அவளுடைய கேள்வியிலும் உலக கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் நியாயம் இருப்பது போல்தான் தெரியும். ஏனென்றால் எல்லாம் முடிந்து போன நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட எல்லாம் முடிந்து போன ஒரு நிலையிலே நீங்கள் நின்று கொண்டு இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு இன்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எல்லாம் முடிந்து போன நிலையிலே இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? இனி வாழ்வதற்கு, இனி பிழைப்பதற்கு, இனி பிரயாசப்படுவதற்கு, இனி முயற்சி எடுப்பதற்கு ஒரு வழியுமே இல்லை, ஒரு வாய்ப்புமே இல்லை. உலக கண்ணோட்டத்தின்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாம் முடிந்து போன நிலையில உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு துவக்கத்தை தருகிறேன். இந்த மார்ச் மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களை தேடி வருகிற பரலோகத்தின் வார்த்தை, எல்லாம் முடிந்து போன நிலையில, எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே, எல்லாம் இருளடைந்த நிலையிலே, இனி வாய்ப்புக்கான வழிகள் ஒன்றுமே இல்லாத நிலையிலே, எல்லா வழிகளும் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று வாக்கு பண்ணின தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, உங்களால் கிரகிக்க முடியாத, நம்மால் கிரகிக்க முடியாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தையோ, உங்கள் ஜெபத்தையோ, ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையையோ ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி பொழுது கூட ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையை, ஆண்டவர் மேல் வைத்திருந்த உங்களுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பி விடாமல், உங்கள் பார்வை, உங்கள் கண்கள், உங்கள் இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் பக்கமாய் வருவார், உங்களுடைய கூடாரத்திற்குள் வருவார். எல்லாம் முடிந்து போன நிலையிலே, வாய்ப்பு ஒன்றுமே இல்லாத நிலையிலே ஆபிரகாமுடைய கூடாரத்திற்குள் வந்த கர்த்தர், ஆபிரகாமுடைய வீட்டுக்குள் வந்த கர்த்தர், ஆபிரகாமுடைய எல்லைகளுக்குள் வந்த கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எல்லாம் முடிந்து போன நிலையில்தான் நான் உன்னுடைய எல்லைக்குள் வந்து என்னுடைய செய்கையை நான் உனக்குள்ளாக துவக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்து போன ஒன்றில் இருந்து ஒரு துவக்கத்தை, ஒரு ஆரம்பத்தை, ஒரு செய்கையை, ஒரு கர்த்தருடைய செய்கையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளாக துவங்க போகிறார். பட்ட மரம் பூக்குமோ என்பது போல ஆபிரகாமுடைய சாராளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை இருந்ததை கண்டு அவள் நகைத்தாள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவளால் நம்ப முடியவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவளால் நம்ப முடியவில்லை. அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது எப்போது? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது எப்போது? எல்லாம் அனுகூலமாய் இருக்கும் பொழுது, எல்லாவற்றிற்கான வாய்ப்புகளும் வழிகளும் ஆபிரகாமுக்கு முன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணினார். உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், உன்னை கடற்கரை மணலத்தனையாய், உன்னை உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனால் இன்றோ ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது. ஆபிரகாமுக்கு வயது கடந்து போய்விட்டது. சாராளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகள் நின்று போய்விட்டது. எல்லாம் முடிந்து போன நிலையிலே, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலையிலே, இருந்த வாய்ப்புகள் அத்தனையும் இன்று கை தவறி போன நிலையிலே, இருந்த வாய்ப்புகள் அத்தனையும் முடிந்து போன நிலையிலே ஆபிரகாமுடைய கூடாரத்திற்குள் வந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போன நிலையிலே உங்களுடைய கூடாரத்திற்குள்ளே கர்த்தர் வருகிறார். உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வருகிறார். எல்லாம் முடிந்து போனதை கண்டு துக்கம் கொண்டாட அல்ல, எல்லாம் முடிந்து போனதை நினைத்து ஆறுதல் சொல்லுவதற்கு, உங்களை தேற்றுவதற்கு அல்ல, எல்லாம் முடிந்து போன ஒன்றில் இருந்து ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்குள்ளே ஆண்டவர் துவங்க போகிறார். உங்களால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தர் தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு உங்களுடைய வயதோ, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலனோ, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியமோ, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனுகூலங்களோ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடம், ஒன்றுமே இயலாத இடத்திலே கர்த்தர் தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாம் முடிந்து போன நிலையிலே, எல்லா வாய்ப்புகளும் கைவிடப்பட்ட நிலையிலே ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய கூடாரத்திற்குள் வந்த கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்கள் எல்லைகளுக்குள்ளாக ஆண்டவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். உங்கள் சரீரம் உங்களுடைய சூழ்நிலைக்கு எதிராக இருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எதிராக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் எதிரும் புதிருமாக இருக்கலாம்.
வேற வேற துருவங்களிலே இருக்கலாம், வேற வேற சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் சொன்னால் செய்து முடிப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று இங்கே கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார். உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னபோது சாராளால் நம்ப முடியவில்லை, ஆபிரகாமாலும் நம்ப முடியவில்லை. 2 பேருமே நகைத்தார். ஆதியாகமம் 17:17 பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமிடத்துல சொல்லுகிறார், சாராள் நிச்சயமாய் ஒரு குமாரனை பெறுவார். ஆபிரகாம் நகைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேருமே நகைத்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்துல ஆபிரகாம் நகைத்தான். 18வது அதிகாரத்துல சாராள் நகைத்தார். 2 பேராலும் நம்ப முடியவில்லை. 2 பேராலும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2 பேராலும் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அவர்களால் நம்ப முடியவில்லை. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு பாருங்கள், ஆபிரகாமுடைய சூழ்நிலையை, சாராளுடைய சூழ்நிலையை, ஆபிரகாமுடைய இயலாமையை, சாராளுடைய இயலாமையை கர்த்தருடைய வார்த்தை மேற்கொண்டு விட்டது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அது என்ன நோக்கத்திற்காக புறப்பட்டதோ, அது எந்த காரியத்தை செய்ய புறப்பட்டதோ அந்த காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை செய்து முடித்தே தீரும். எல்லாம் முடிந்து போன நிலையில் ஆபிரகாமுடைய கூடாரத்திற்குள் வந்த கர்த்தர், உற்பத்தி கால திட்டத்தில் உன்னிடத்துல வருவேன், நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத நிலைகளை மாற்றினது. இந்த மார்ச் மாதத்துல நீங்கள் ஒன்றும் இல்லாத நிலையில இருக்கிறீர்களா? ஏமாற்றம் அடைந்த நிலையில இருக்கிறீர்களா? எல்லாம் நெகட்டிவாக இருக்கிற நிலையில இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை தேடி வருகிற வார்த்தை, உங்களை நோக்கி வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் வாக்கு மாறாதவரா? தம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் முடிந்து போனது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டு இருந்தீர்களோ அவைகளை கர்த்தர் உங்களுக்கு புதியதாக துவங்க போகிறார். இனி நடக்கவே நடக்காது என்று நீங்கள் முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வைத்த அத்தனை காரியத்திற்கும் கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத போகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா வாசல்களும் மூடப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கான புதிய வாசல்களை, புதிய எல்லைகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். இதுவரை உங்கள் சுய எண்ணத்தின்படியாக எல்லாவற்றையும் யோசித்த நீங்கள், உங்கள் அறிவின்படி, உங்களுடைய சாமர்த்தியத்தின்படி யோசித்த நீங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்கின்ற அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த வார்த்தையை உங்களுடைய ஊக்கமாக எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும் என்ற
வார்த்தையின்படி விசுவாசிக்கிற உங்களுக்கு நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாக அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். இதுவரை உங்களை தோல்வியடைய செய்து வந்த எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்கள் வாழ்வில் ஒரு புதிய துவக்கத்தை இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவர் கொடுக்க போகிறார். எவைகள் எல்லாம் முடிந்து போனது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவைகளை இனி மேல்தான் ஆண்டவர் துவங்க போகிறார். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து தோல்வி அடைந்து வந்த காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல நிறைவேற்றி கொடுக்க போகிறார். விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் கர்த்தரை மட்டுமே சார்ந்து தேவனை நோக்கி உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் முடிந்து போன அனைத்தையும் திரும்ப துவங்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்குள் செய்து தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன் முடிந்து போன அனைத்தையும் உங்களுக்குள் துவங்க போகிறார். வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்கி தரப்போகிறார். ஒன்றை உருவாக்குவதற்கு தேவனுக்கு எந்த ஒரு மூலப்பொருளும் தேவையில்லை. ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் மனிதனுக்கு தான் மூலப்பொருள் அவசியம். ஒன்றிலிருந்து மற்றொன்றை உருவாக்குவான். ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒன்றை தேவனாலே உருவாக்கி தர முடியும். நாம் காண்கின்ற இந்த உலகத்தை ஒன்றும் இல்லாமையில் இருந்து வெறுமையில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எனக்கு எந்த மூலத்தனமும் இல்லாமல் நான் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேனே, யார் என்ன கை தூக்கி விடுவார்கள், யார் எனக்கு கொடுத்து உதவி செய்வார்கள் என்கின்ற கலக்கத்தின் மத்தியிலே நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒன்றுமில்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் வெறுமையாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒன்றையும் காணாத நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாய்ப்புகள் இல்லாத இடத்துல தேவன் வாய்ப்புகளை உருவாக்கி தர வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு வாய்ப்புகள் இல்லாத இடத்துல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு உங்களுடைய விசுவாசம் தான் மூலத்தனமாக இருக்கு. உங்களுடைய விசுவாசம் தான் முதலீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்குள் செயல்பட, தேவன் உங்களுக்குள் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய விசுவாசத்தை கொண்டுதான் கர்த்தர் செயல்படுகிறார். நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது வரை எதுவுமே இல்லாத வெறுமையான நிலையில இருக்கலாம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவ பிள்ளைகள் இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நம்மிடத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஜெபிக்க கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க கூடாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அன்றைய வார்த்தையை கவனிச்சிங்களா? அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
ஆகவே எது வேண்டுமானாலும் உங்களிடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் உங்களுக்குள்ளே குறைவுபடவே கூடாது. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது 5வது வசனம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்துடனே விசுவாசித்து அவரையே நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது, அவரையே விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவைகளை தேவன் உருவாக்கி தந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கு. விசுவாசிப்போம். கர்த்தர் இந்த மாதத்துல அவருடைய செய்கையை நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்தருளுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீர் அதை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அதை தருவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த தேவ வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடப்பதாக இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள், எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக, தலை குனிந்து போவார்களாக. உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையால் நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.